மக்களை நம்ம நினைக்கிற வீடியோ எதிர்த்துக்கணும். பிக் பாஸை பற்றி சிறிய அப்டேட்கெலாம் நம்ம அதிகமாக விட்டுக்கிட்டே இருக்கோம். அண்ட் ஒன் பை ஒன்னாக நீங்களும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. அண்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இந்த வீடியோ எதுக்கு அப்படி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அண்ட் இதில் வந்துட்டு லோகோ நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அண்டு ப்ரோமோ சொல்லியிருந்தேன். நீங்கள் போன வீடியோவில் ஒரு 3 வீடியோக்கு முன்னே நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த டேட்டில் விட்றாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அதை பற்றி நான் இப்போ பார்க்க போகிறோம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹோஸ்ட்டுக்கே அவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. உனக்கு இதில் என்னடா லோகோ அண்டு ப்ரோமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அண்டு இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம லோகோ வரும்போது அது ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட்டாகவே இருக்கும். ஏன்னா எப்படி அப்படி கொண்டு வர போகிறாங்க, எப்படி அந்த லோகோ இருக்க போகுது, அண்டு ப்ரோமோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் தான். அண்டு ஹோஸ்ட்டுக்கே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. என்னென்ன நடந்துச்சு, ஜியோ சினிமாவும் ஹாட் ஸ்டாரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க. அண்டு நம்ம ஹோஸ்ட்டு வந்துட்டு யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, நயன்தாராவா இல்லை விஜய் சேதுபதியா அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவும் நான் ஹோஸ்ட்டு அண்டு புதுசாக போட்டியாளர்கள் கன்ஃபார்மாக யார் போட்டியாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துருந்தேங்க. ஏன்னா அதை பார்த்தா மட்டும்தான் அந்த வீடியோ புரியும். அண்டு என்னடா நீ இப்போ ஒரு 3 வீடியோக்கு முன்னாடி நீ சொல்லியிருந்தியே ஆகஸ்ட் 15 நீ வந்துட்டு லோகோ விட்ருவாங்க கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அண்டு என்ன இதில் ஏன் விடலை அப்படிங்கிறது ஒரு சோதனையான விஷயம் தான். என்னென்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஹோஸ்ட்டு வந்துட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான் ஹோஸ்ட்லாம் ஒரு டார்கெட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்துட்டு நம்ம ஹோஸ்ட்டை வந்துட்டு நான் கன்ஃபார்மே பண்ண முடியல. அதனால தான் நான் ஹோஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நான் லோகோ விட முடியும் அண்ட் ப்ரோமோ விட முடியும். நீ ஆகஸ்ட் மாதத்துலேயே எல்லாமே முடிச்சிருவே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அண்ட் ஆகஸ்ட் மாதம் என்னாச்சுன்னா நம்மளுக்கான இந்த ஆகஸ்ட் 15 நம்ம லோகோ விட்றாங்க. அண்ட் அது 2 நாள் கழித்து வந்துட்டு ஒரு 3 டேஸ் கழித்து ப்ரோமோ விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அதனால நீங்கள் ஏன் விடல அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அண்ட் எதனாலனா இந்த ஹோஸ்ட் வந்துட்டு நிறையா டார்கெட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த தருணத்தில் தான் அவங்க டார்கெட் வைக்கணும். ஏன்னா விஜய் டிவி ரொம்ப அல்லலும் புலம்பலுமாக இருக்காங்க. ஏன்னா ஹோஸ்ட் கிடைக்காம இவங்களும் ஹோஸ்ட் வரவங்களும் ஒவ்வொரு டார்கெட் நிறையா வச்சுக்கிட்டே இருக்கனால நம்ம விஜய் டிவியே கைவிட போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் பிக் பாஸை. அண்டு என்னென்னா இந்த லோகோ வந்துட்டு எப்போ தான் லான்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறீங்க. அண்டு இந்த லோகோ வந்துட்டு செப்டம்பர் 3 அண்டு செப்டம்பர் 8 வந்துட்டு நம்ம ப்ரோமோ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லீக்ஸ் தான் வந்திருக்குது. அண்டு அந்த லீக்ஸ் ஆச்சும் ஒரு கன்ஃபார்மாக ஆயிரும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஆகஸ்ட் எண்டில் வந்துட்டு ஹோஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் எப்போயுமே ஹோஸ்ட்டு அனௌன்ஸ் அந்த ப்ரோமோ எல்லாமே ஆகஸ்ட்லேயே முடிச்சுருவாங்க. லோகோ ப்ரோமோவாக இருக்கட்டும் எல்லாமே ஆகஸ்ட்லேயே போட்டுருவாங்க. அண்ட் இந்த ஆகஸ்ட்டில் வந்துட்டு இன்னும் ஹோஸ்ட்டு எனக்கு கண்டுபிடிக்காமல் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இந்த ஹோஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆகஸ்ட் எண்ட்லேயே வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இப்போ நான் சொல்கிறேன். அண்டு எதை வச்சு நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறீங்க. அண்டு நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதை மாதிரி நிறையா பல அப்டேட்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப்